ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் போர்ட்டலில் மல்டி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரிவ்யூ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான பால்கோவா செய்வது எப்படி என்று. அதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தடவி வச்சுக்கோங்க. ஓரங்கள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பால்கோவா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லபடியாகும். நீங்கள் பால்கோவா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ஓரமாக வச்சுருங்க. கைவிடாமல் பாலை கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 1 லிட்டர் அளவு பால் ஊற்றணும். இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு வத்திருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. வினிகர் சேர்த்ததுனால பால் கொஞ்சம் திரண்டு வரும். வினிகரை ஒரே அடியாக 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேருங்க. ஓரங்களில் படிகிற ரசமலாய் எல்லாத்தையுமே பாலோடு சேர்த்து கலக்கி விடுங்க. அப்போ தான் பால்கோவா டேஸ்டியாக கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு, இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு வினிகர் நம்ம சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்தது கிளறி விடுங்க, இல்லைன்னா பால் அடி பிடிச்சிரும். பால் இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்படி திரியாக கெட்டியாகணும். பால் நல்லா கெட்டி ஆகிட்டு இப்படி பபுள் கொதிக்கிற நேரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவு வினிகர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சுகர் கீ ஆட் பண்ணி பால்கோவா ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கலாம்.